இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். இளைஞனே, நான் உனக்குச் சொல்லுகிறேன், எழுந்திடு. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் திருத்தந்தை கொர்னேலியு மற்றும் ஆயர் சிப்பிரியன் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள ஜெபிக்கின்றேன். சரி, அனைவரும் மகிழ்ச்சியாய் மன நிம்மதியோடு உடல் சுகம் குடும்ப சமாதானத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவரிடம் என்று ஒரு சில நிமிடங்களாவது ஜெபித்தீர்களா? உங்கள் நிலையை பற்றி அவரிடம் எடுத்துச் சொன்னீர்களா? பேசினீர்களா? எங்கே சகோதரி, வாழ்க்கையே ஒரே மொனாட்டனஸாக ஒரு சக்கரம் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. செய்ததையே தினமும் நான் செய்கிறேன், சமைக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வெளி வேலைகளை பார்க்கின்றேன், பிசினஸை, பிள்ளைகள் காரியத்தை பார்க்கிறேன். இதில் யாராவது வீட்டில் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் படுக்கையிலேயே தினமும் எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும். என்னை கவனித்துக் கொள்ளக்கூட நேரமில்லை, ஒரு ஜூஸ் போட்டு குடிக்க கூட சமயமில்லை. ஒரே சலிப்பாக இருப்பது போல் வாழ்க்கை தோன்றுகிறது சகோதரி என்று நினைக்கிறீர்களா? அப்படி இல்லை என் தோழனே, என் தோழியே. நீங்கள் எதை செய்தாலும் மனிதருக்காக செய்யாமல் முழு மனதோடு ஆண்டவருக்காக செய்யுங்கள். அப்போது ஆசையாய் செய்ய, முழு திறமையுடன் செய்ய தூய ஆவியானவர் தன் ஆவியை உங்கள் மேல் நிறைவாய் அனுதினமும் பொழிந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு உங்களுக்கு எந்த ஒரு வேலையையும் செய்ய வலிமையை தருவார். பாருங்களேன். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவாறு இருக்க வேண்டும். சபை கண்காணிப்பாளர் என்றால் எந்த ஒரு பொறுப்பிலும் இருப்பவர். வீட்டு பொறுப்பிலோ, வேலை பொறுப்பிலோ, ஆஃபீஸ் பொறுப்பிலோ, ஸ்கூல் பொறுப்பிலோ, ஹாஸ்பிட்டல் பொறுப்பிலோ, பிஸ்னஸ் பொறுப்பிலோ, அது எந்த பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, உங்களுக்கு என்று சில பொறுப்புகளை இயேசு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றார். அதை ஏதோ கடமைக்கு என்று அன்றாடம் செய்யாமல், இந்தா உனக்கு இதுதானே செய்யணும், செஞ்சிட்டேன் என்று முறுமுறுக்காமல் அந்த காரியத்தை செய்தால், அன்போடு செய்தால், யாரும் உங்களை பார்த்து குறை சொல்ல மாட்டார்கள், சண்டை போட மாட்டார்கள். மாறாக உங்களை உதாரணமாக சொல்வார்கள். எவ்வளவு அன்பானவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பொறுமையாக செய்கிறார்கள் என்று உங்களை பற்றி பேசுவார்கள். உங்கள் குடும்பத்தை எக்ஸாம்பிளாக மற்ற குடும்பத்திற்கு காட்டுவார்கள். அப்போது கிடைக்கும் சந்தோஷம், பெருமை, சமாதானம், அங்கீகாரம் அது மிகவும் உயர்வாக இருக்கும். உங்களுக்கு ஆறுதலை தரும். அந்த வேலையை நீங்கள் செய்யும் போது பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு நொடியில் மறந்து போகும். சரி, நாமும் பிறருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறோம் என்ற மன நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு. சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நயீன் என்ற ஊரில் தன் ஒரே மகனை இழந்த கைம்பெண் அழுகையை மாற்ற இறந்த அந்த மகனை உயிர் பெற செய்கிறார். முதலில் அந்த தாயின் அருகில் சென்று அழாதீர் என்று இயேசு கூறுகிறார். பிறகு அந்த மகனை பார்த்து, இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார் இயேசு. அவனும் எழுந்து அமர்ந்து பேசினான். இயேசு அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். இயேசு மனது உருகுகிற தேவன்.
உங்கள் சூழ்நிலையையும் கண்ணீரையும் கண்டு அந்த நயீன் ஊர் விதவை தாய்க்கு உதவியதைப் போல உங்களுக்கும் என்று உதவி செய்வார். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இறந்தது போல கிடப்பில் கிடக்கின்றதோ அதை பார்த்து இன்றைய நாளில் பேசுவார். எழுந்திரு என்று கூறுவார் இயேசு. அந்த காரியமும் உயிர் பெறும், திரும்பவும் ஆரம்பிக்கப்படும், முளைவிடும், பூவாகும், கனியாகும், வாசம் தரும். அதன் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். மகனை உயிர் பெற செய்து தாயிடம் ஒப்படைத்ததைப் போல உங்கள் காரியத்தையும் உயிர் பெற செய்து உங்களிடம் வெற்றியாய் ஒப்படைப்பார் இயேசு. கரம் நீட்டி மனம் திறந்து இயேசுவிடம் இருந்து ஆசையாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் இதை அப்படியே மனதில் ஓட்டி பாருங்கள். எவ்வளவு நம்பிக்கை பிறக்கின்றது தானே. ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களை தேடி வந்தவரே, உமது இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறிய செயல்களை ஒதுக்கி வைப்பேன். என் பார்வையில் இனி இருமாப்பும் செருக்கும் இருக்காது. செத்துப்போன நிலையில் கிடப்பில் போடப்பட்ட என் வாழ்வின் காரியங்களை உயிர் பெற செய்து என்னிடம் ஒப்படையும் இயேசுவே. அந்த இளைஞனை பார்த்து சொன்னீரே, எழுந்திரு என்று, அதே போல என்னையும் பார்த்து இன்றைய நாளில் சொல்லும், எழுந்திரு என்று சொல்லும். நானும் வலிமை பெற்று எழுந்திருப்பேன். என் காரியங்களை உம் துணையோடு செய்வேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.